இன்றைக்கு நீட் தேர்வு இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து பல ஆண்டு ஆச்சு, இன்னும் நீட் தேர்வு கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியில் படித்த காரணத்தினாலே அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 4,80,000 பேர் படிக்கிறாங்க. 2018-19 நான் கணக்கிட்டேன். அப்போ அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41%, கிட்டத்தட்ட 4,80,000 பேர். அந்த 4,80,000 பேர் 41% மாணவர்களுக்கு 18-19ஆம் ஆண்டு வெறும் 9 பேருக்கு தான் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சது. மொத்த இடம் 3145 இடம் இன்றைக்கு அந்த அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் இடம் எம்பிபிஎஸ் படிக்க, பல் மருத்துவம் படிக்க 3145 இடத்துல நீ கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வெறும் 9 பேருக்கு தான் கிடைச்சது. ஆகவே நான் ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்து அவர்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதனால் இன்றைய தினம் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் 2160 பேர் படிக்கிறாங்க. 2160 பேர் இந்த ஆண்டு தான் நினைக்கிறேன். அறிவிச்ச இளங்கோன் அவர்கள் பெத்தநாயக்கி மலை இல்லையா, பெத்தநாயக்கி மலையும் 9 இங்க 16, பெத்தநாயக்கி மலையிலிருந்து 16 பேர் எம்பிபிஎஸ் போக முடியுமா? கனவுல கூட நினைக்க முடியாது. ஆத்தூர்ல 18 பேர், நம்முடைய மாவட்டத்தில் 82 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பல் மருத்துவராக பார்க்குறாங்க. இன்னைக்கு இது 7.5 உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் மருத்துவக் கல்வி படிக்கணும்னா கல்விக்கு வந்து செலவழிக்க வேணும். அந்த படிக்கிறதுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அம்மாவுடைய அரசு ஒரு உத்தரவு போட்டது. இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வானவங்களுக்கு பணம் கட்டாமலேயே, அந்த கல்வி கட்டணம் கட்டாமலேயே அவள் சேர்த்துக் கொள்ளப்படுவாள் என்று அறிவிப்பு கொடுத்து ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. அவன கிராமத்தில் இருந்து வந்த காரணத்தினாலே, கிராமப்புறத்தில் இருந்து வந்த காரணத்தை மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களோடு பழகிய காரணத்தினாலே அவருடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை நான் அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி மிக சிறப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்த மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே கூட அறிவிச்ச ஜெயராமன் அவர்கள் அவர்கிட்ட தான் முத இங்கே குடிமராமத்து திட்டத்தில் ஏறி போய் தூர்வார போனோம். அப்போ பசுமாடு கொடுத்தார். அதிலிருந்து இன்னைக்கு நான் ஒரு நாட்டு மாடை வளர்த்துற அளவுக்கு ஆகிட்டேன். இப்போ நாட்டு மாடை வளர்த்தி தான் பால் கறந்துக்கிட்டு இருக்கலாம். அவர் அப்போ கொடுத்தாரு. அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் நாட்டு மாடை வளர்த்தி இன்றைக்கு எங்களுடைய வீட்டு உபயோகத்திற்காக அந்த பாலை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற விவசாய குடிமக்களுடைய மனநிலை நன்றாக புரிந்திருக்கின்றேன். அவள் மனங்குளிர மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்பாவார்கள், அவருடைய வாழ்வு மலரும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து எனக்கு இந்த நல்ல பாராட்டை வழங்குவது மட்டுமல்ல, பல்வேறு கட்சி சேர்ந்த பெரியவர்கள் இங்கே வந்து அமர்ந்து என்னை வாழ்த்துவதற்கு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விட வருகின்றேன். நன்றி.